வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காக்கான தேர்டு T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 30th ஜூலை நைட் 7 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லேகலை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 24 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 13 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 9 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 170 பதிவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வெதர் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்க போகுது. ஒரு 10% மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே ஃபுல் மேட்சுமே நடக்கும். ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 31 தடவை மோதிருக்காங்க. அதில் இந்தியா 21 தடவையும், ஸ்ரீலங்கா 9 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு 10+1 காம்பினேஷன் அண்ட் 7+4 காம்பினேஷன் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஸ்டாட்ஸ், டாஸ் அப்டேட் எல்லாமே டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான கிவ்வே கொஷின், சூரியகுமார் யாதவ் அண்ட் குஷால் மெண்டிஸ் ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றதான் கிவ்வே கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் 11 ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரைக்கு எல்லா பாலுமே அடிச்சாட தான் பார்ப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிட்டும் ஆகலாம், ஃப்ளாப்பும் ஆகலாம். பட் ஸ்மால் லீகை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் டீமில் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் மஸ்ட் பிக் பிளேயராக எடுத்துகிட்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சஞ்சு சாம்சன் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் அவுட். பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு சாம்சன் கிட்டேருந்து ஒரு 40 to 50 ரன் அப்படின்றத சாலிடாக எடுத்து பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லையுமே இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பெர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதால ஒரு 50+ ரன் அடித்தாலே போதும், கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அண்டு ஜிஎலை பொறுத்தளவுக்கு க்ளோஸாகவே போகலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர். 1 down வராரு அண்ட் கேச்சிங் பொசிஷனில் இருக்கார், எல்லாமே அட்வான்டேஜ். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக் கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சேஃப் சாய்ஸ்னே சொல்லலாம். ஷிவம் துபே, ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு பதில் ஷிவம் துபே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 T20 பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆல்ரெடி இந்தியா 2 மேட்ச் வின் பண்ணதால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்தியன் டீம்லேருந்து சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சாம்சன் கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறதால கண்டிப்பாக வந்து டேரெக்டாக பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ ரிஷப் பண்ட் வந்து கண்டிப்பாக ரிஷப் பண்ட்டை ஷிவம் துபே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணிக்கோங்க ஷிவம் துபேவே. ஸோ பெரிய ட்ரம்ப் கார்டு பிக்காகவே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஷிவம் துபே பொறுத்தவரை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங்லேயுமே வந்து குயிக்காக வந்து அட்டாக் பண்ணுறதால ஒரு பேட்டிங்கில் ஒரு 30+ ரன் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதும், ஃபேண்டஸிக்கு தேவையான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீக் அண்ட் ஜிஎலை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிவம் துபே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎலை பொறுத்தளவுக்கு. ஹார்திக் பாண்டியா இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுலிங்லேயுமே சேஞ்சஸ் இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா கிட்ட வந்து 4 ஓவர் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லேயே மஸ்ட் பிக் பிளேயராக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா ஸ்கோர் பண்ண முடியும். பட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பேட்டிங் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ரிங்கி சிங் இவரையும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்தளவுக்கு நிறையா பேட்ஸ்மேன் இருக்கிறதால கண்டிப்பாக வந்துட்டு இவங்களெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ரிங்கி சிங் அண்ட் ரியான் பராக்கை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். அதுவும் 50% ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் பண்ணி அதில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அக்ஷர் பட்டேல் இம்பார்ட்டன்ட் பிளேயர். 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு அண்ட் பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேச்சிங் பொசிஷனில் இருக்கிறதால அதுலேயுமே பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கு மஸ்ட் பிக். முடிஞ்சால் பவுலிங் செகண்டில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவி பிஷ்ணாய் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் தான் அதிகமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லுவோம்னா ஸ்பின்னர்ஸை பவுலிங் செகண்டில் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா
அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. பவுலிங் ஃபர்ஸ்ட்னா விக்கெட் நிறைய எடுக்கிறாரு. பவுலிங் செகண்டை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றது இல்லை. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பவுலிங் செகண்டில் விக்கெட் எடுக்கிறது கிடையாது. பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் அதிகமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ரவி பிஷ்ணாயை பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிராஜ் பவுலிங் ஃபர்ஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் செகண்டாக நீங்கள் அக்ஷர் பட்டேல் அண்ட் ரியான் பராக்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பவுலிங் செகண்டில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹர்ஷிப் சிங் பதில் கலீல் அகமது ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கலீல் அகமதை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு 2 to 3 விக்கெட் அப்படின்றது எடுத்து கொடுக்க முடியும். பர்டிகுலராக பவுலிங் ஃபர்ஸ்ட்னா. ஸோ எதனால் ஹர்ஷிப் சிங் ப்ளே பண்ண மாட்டார், ஆல்ரெடி 2 மேட்ச் வின் பண்ணதால் ஹர்ஷிப் சிங் பதில் கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிப் சிங் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 90% பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ஜிஎட்டில் அட்லீஸ்ட் ஒரு டீமில் கேப்டன்ஸ்க்கான ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விக்கெட்டுன்றதை அவரால் நிறையா எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மேட்ச் யாரெல்லாம் பெஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், சுப்மன் கில், ஹர்ஷிப் சிங் அண்ட் ரிஷப் பந்த். இல்லை மேபி அதே ஸ்குவாடில் போனாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பாசிபிள் 11 நிசாங்கா அண்ட் குஷால் மெண்டிஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிசாங்காவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 79 ரன்னும், லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 32 ரன்னும் அடிச்சார். ஸோ கண்டிப்பாக ஃபேண்டஸிக்கு தானே 50+ பாயிண்ட் விடால் தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தவரைக்கு மஸ்ட் பிக். பர்டிகுலராக பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி போகிறாங்க. இல்லைனா ஜஸ்ட் பிளேயராக போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ குஷால் மெண்டிஸை பொறுத்தவரைக்கும் எப்போ வந்து ஹிட் பண்ணுவார், எப்போ ஃப்ளாப் ஆவார்னே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு சேஃபாக போகிறப்ப கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ மாளிகையில் நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மேபி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் எடுக்க பாருங்கள். மற்றபடி வந்துட்டு நீங்கள் சேஃப் டீமாகவே போகிறது நல்லாயிருக்கும். குஷால் பெரேரா ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த கிரவுண்ட்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது குஷால் பெரேரா பொறுத்தவரை இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் குஷால் மெண்டிஸ் ஃப்ளாப் ஆவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் குஷால் பெரேராவை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ குஷால் மெண்டிஸ் ஆர் குஷால் பெரேரா ஸோ யாராவது ஒரு ஆள் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டு போகலாம். கமிந்த மெண்டிஸ் பொறுத்தளவுக்கு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பவுலிங்குமே ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் ஒரு ஓவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தால் 2-3 ஓவர் கூட கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்கும். அண்ட் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு 20+ எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிசாங்கா, குஷால் மெண்டிஸ் அண்ட் குஷால் பெரேராலாம் ஃப்ளாப் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கமிந்த மெண்டிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்துட்டு சேஃபாகவே பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் அண்ட் நிசாங்காலாம் ட்ரை பண்ணிட்டு போகலாம். அஸ்லாங்கா பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்காக தான் கன்சிடர் பண்ண தோணுது. ஸோ ஜிஎல்லில் மட்டும் அது பேட்டிங் ஃபர்ஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஷானகா பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது, பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மாராக தான் இருந்திருக்கு. பவுலிங் எந்த அளவுக்கு ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்றது டவுட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பேட்டிங் ஆர்டருமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. மேபி வந்து ஷானகாவுக்கு பதில் அசரங்கா கூட முன்னாடி ப்ளே பண்ணலாம். ஸோ ஷானகாவை பொறுத்தளவுக்கு 50% பிக் பண்ண பாருங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் நல்ல ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அசரங்கா ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தோன்னா 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாரு, அப்படின்னா விக்கெட்லெஸ்ஸாக போகிறாரு. ஸோ எப்போ விக்கெட் எடுப்பார் அப்படின்றதே கெஸ் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ ஸ்மாலிகை பொறுத்தவரைக்கும் சேஃப் சாய்ஸ். நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்சன்டேஜ் வைஸாக நிறையா பிக் பண்ணியிருக்காங்க. ரமேஷ் மெண்டிஸ் பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி வந்துட்டு ஸ்பிச்சு சப்போர்ட் பண்ணும்போது இவரால் விக்கெட்ன்றது நிறைய எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ டீசென்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஒரு 20+ ரன் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதும், ஃபேண்டஸி தேவையான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். தீக்ஷனா பவுலிங் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்டில் எந்தளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் இனிஷியலாகவே மேட்ச்சை கூட முடிச்சு கொடுக்க முடியும். ஸோ தீக்ஷனா அண்ட் பதிரனா, ஃபெர்னாண்டோ ஸோ இவங்க 3 பேருமே நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. பதிரனாவை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பவுலிங் ஃபர்ஸ்ட்ன்றப்போ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பவுலிங் செகண்ட் அப்படின்னா இந்தியன் பிளே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவரால் எந்த அளவுக்கு ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 பவுலருமே நீங்கள் வந்துட்டு பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பதிரனாவை பொறுத்தவரைக்கும் மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட்னு ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் வந்து பெஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளலே, சண்டைமல், விக்ரம் சிங்கே அண்ட் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இல்லை மேபி ஏதாவது வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா
மேபி வெள்ளலு ஆர் விக்ரமசிங்கா கூட ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ பிளேயிங் லெவலில் ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலிகளை யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ்னு அசரங்க கண்டிப்பாக இவங்க 4 பேருமே சேஃப் சாய்ஸ். நிறைய பேர் பெர்சன்டேஜ் வைஸாக நிறைய பிக் பண்ணியிருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாகவுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், நிசாங்கா, துபே அண்ட் பதிரனா இவங்கெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பதிரனா வந்து ஒரு நல்ல சேஃப் சாய்ஸ் தான். நிறைய பேர் வந்து பெர்சன்டேஜ் வைஸாகவும் நிறைய பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு வைஸ் கேப்டனாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் அவரையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் ஃபஸ்ட்டாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் விக்கெட்டுமே எடுக்க முடியும். பட் பவுலிங் செகண்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியும், விக்கெட் எடுக்க முடியும் தெரியல. அதனால தான் அவர் வந்து ரிஸ்க் சாய்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து சேஃபாக போடலாம், நீங்கள் அவர் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டைம் பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆகும், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கும். இது ஃபுல் சேஃப் டீம். ஸோ இதே டீமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போத் காம்பினேஷன்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். 10+1 காம்பினேஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க, 7+4 காம்பினேஷனுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த டீமில் யாராவது நான் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஆப்ஷன், அசரங்கா அண்ட் ரவி பிஷ்ணய், ஸோ இவங்களாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சன் ஒரு வைஸ் கேப்டனாகவும் அண்ட் நிசாங்காவை ஒரு வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1 இந்தியாவுக்கு ஃபேவராக போட்டு இருக்கும். ஸோ இந்தியா வந்து டாப் ஆடே நல்லா பர்ஃபார்மன்ஸ் மாதிரி டீம் கொடுத்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 2 இது ஃபுல்லாக வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுறது மாதிரியும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியும் டீம் கொடுத்துருக்கும். அண்ட் ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4, ஜிஎல் டீம் 5 அண்ட் ஜிஎல் டீம் 6. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ டீம் தான். ஏதாவது பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த டீம்லேயுமே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டீமில் நீங்கள் 1 or 2 சேஞ்சஸ் வேணுன்னா கூட சேஞ்ச் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.